வணக்கம் நண்பா, வெல்கம் டு PART Riddles சேனல். யார் இந்த கேரக்டர்னு பாக்குறீங்களா? நம்மளுடைய பழைய ஏஜென்ட் கேவை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணியிருக்கோம். இனிமே நம்மளோட புது டிடெக்டிவ் ஏஜென்ட் கே இவர் தான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பேங்க்ல கொள்ளை நடந்துருது. தகவல் கிடைச்சோடனே அங்க போற ஏஜென்ட் கே அந்த பேங்கோட சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜை பாக்குறாரு. அந்த ஃபுட்டேஜை எவிடன்ஸா கொண்டு 3 பேர் மேல சந்தேகப்படுறாங்க. இங்க இருக்கிற 3 பேர்த்துல யார் அந்த பேங்க்ல கொள்ளடிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொதுவா கர்ச்சீஃபால முகத்தை மூடும்போது பாதி காது வெளியில தெரியும். ஆனா அதுவே காதை முழுசா கவர் பண்ணி மூடினா அந்த கர்ச்சீஃப் பார்வையை மறைக்கும். சோ காதை மறைக்கணும்னு இன்டென்ஷன் இருக்கவங்க தான் முழு காதையும் மறைச்ச மாதிரி கர்ச்சீஃப் கட்டுவாங்க. இங்க இருக்கிற 3 பேத்துல இந்த நபர் காதுல தோடு மாட்டிருக்காரு. அந்த தோடு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்ச்சீஃபால முழு காதையும் மறைக்கிற மாதிரி முகமுடி கட்டியிருக்காரு. சோ இவர் தான் அந்த ராபர். தொடர்ந்து ரொம்ப நாளா வேலை செஞ்ச அப்புறம் ஒரு வாரம் ஓய்வுக்காக ஏஜென்ட் கே அவருடைய பண்ணை வீட்டுல ஸ்டே பண்றாரு. அவர்கிட்ட 9 குதிரைங்க இருக்கு. அந்த 9 குதிரைங்களையும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்க ஃபென்சிங் உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா அந்த குதிரைங்க ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிறதுனால அந்த ஃபென்சிங் உள்ளேயே அது ஒன்னொன்னையும் தனியா பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட 2 ஸ்கொயர் ஷேப் ஃபென்சிங் தான் இருக்கு. இந்த 2 ஸ்கொயர் ஷேப் ஃபென்சிங் வச்சு எப்படி ரெக்டாங்குலர் ஃபென்சிங் குள்ள இருக்க எல்லா குதிரைங்களையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ஸ்கொயர் ஃபென்சஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது 9 குதிரைகளையுமே தனியா பிரிச்சு வைக்க முடியும். ஏஜென்ட் கே அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட உட்காரும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பேசின இன்ஸ்பெக்டர் ஒரு சூசைட் கேஸை விசாரிக்கிறதுக்காக அர்ஜென்ட்டா வர சொல்லி அவரை கேட்கிறாரு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிச்சதுல சூசைட் பண்ண பொண்ணு பேரு மீரானும் அந்த பொண்ணு வீட்டுல தனியா தான் வாழ்ந்து வரதாகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூச்சி மருந்து சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஏஜென்ட் கே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பாக்குறாரு. அதை பார்த்த அப்புறம் கண்டிப்பா இது ஒரு சூசைட் இல்ல, இது ஒரு மர்டர்ங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஏஜென்ட் கே எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி அந்த பாய்சன் பாட்டில மீராவுடைய கைரேகை தவிர வேற யாருடைய கைரேகமே இல்ல. சோ இதுல என்ன குழப்பம் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா அந்த பாய்சன் பாட்டில கடையில தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ யாருடைய கைரேகம் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் அந்த கடைக்காரருடைய கைரேகை தான் இருந்திருக்கணும். அப்போ யாரோ ஒரு நபர் மீராவுக்கு பாய்சன் கொடுத்துட்டு அந்த பாட்டில் மேல இருந்த கைரேகையெல்லாம் அழிச்சிட்டு மீராவுடைய கைரேகையை மட்டும் பதிச்சிருக்காங்க. சோ இதை வச்சுதான் அது ஒரு சூசைட் இல்ல மர்டர்னு ஏஜென்ட் கே முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் மீராவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல சிந்து, கீர்த்தி, திவ்யான்னு மீராவுக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. முதலாவதா சிந்துவை போன்ல கான்டாக்ட் பண்ண முடியாதனால நேர்ல பார்க்கலான்னு போகும்போது தான் அவங்க ரொம்ப நாளா ஊர்ல இல்ல வெளிநாடு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா கீர்த்தியை பார்க்கலான்னு ஏஜென்ட் கே கிளம்புறாரு. ஆனா காலையில இருந்து சாப்பிடாத காரணத்தால சாப்பிடறதுக்காக ஹோட்டல் போறாரு. ஏஜென்ட் கே ஒரே ஒரு 100 ரூபா வச்சிருக்காரு. அங்க 60 ரூபாய்க்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு 20 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டுட்டு கையில 20 ரூபாயோட கீர்த்தியை மீட் பண்றதுக்காக பஸ் ஏறுறாரு. அந்த பஸ்ல 20 ரூபாய்க்கு 7 ஸ்டாப்பிங் டிராவல் பண்ணலாம். ஆனா அந்த கண்டக்டர் 5வது ஸ்டாப்பிங்லயே ஏஜென்ட் கேவை இறங்க சொல்லிடுறாரு. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கண்டக்டர் ஏஜென்ட் கேவை 5வது ஸ்டாப்பிங்லயே ஏன் இறக்கி விட்டாருன்னா அதுதான் அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப். கீர்த்தியை மீட் பண்றதுக்காக ஏஜென்ட் கே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பால 3 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒருத்தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குங்கிறத ஏஜென்ட் கே கவனிக்கிறாரு. இவங்க 3 பேத்துல யாரு ஆபத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பொண்ணு மேல சிகப்பு கலர்ல ஏதோ ஒன்று மூவ் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா யாரோ ஒருத்தர் தூரத்துல இருந்து ஸ்னைப்பர்ல எய்ம் வச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஏஜென்ட் கே அந்த பொண்ணை அலர்ட் பண்ண போறதுக்குள்ள அந்த ஸ்னைப்பர் அவங்கள சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இறந்து போனது கீர்த்தின்னு ஏஜென்ட் கேக்கு தெரிய வருது. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு உணர்ந்த ஏஜென்ட் கே அந்த கொலைகாரனோட அடுத்த இலக்கு கண்டிப்பா திவ்யா தான் தெரிஞ்சுட்டு திவ்யாவை காப்பாத்துறதுக்கு வேகமா ஒரு வீட்டுக்கு போறாரு. ஆனாலும் அவர் போறதுக்குள்ள அந்த கில்லர் திவ்யாவோட கழுத்து நெரிச்சனால அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா அவங்களுக்கு உதவி செய்ய வந்த ஏஜென்ட் கே கிட்ட ஒரு லாக்கர் காட்டி ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஏஜென்ட் கேவும் அந்த லாக்கரை ஓபன் பண்ண போறாரு. ஆனா அதுக்கான பாஸ்வேர்டு அவருக்கு தெரியல. சோ இந்த லாக்கருடைய பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இங்க இருக்க கீபேட்ல 3 நம்பர்ஸ் மட்டும் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா அந்த 3 நம்பர் தான் அந்த பாஸ்வேர்டா இருக்கணும். ஆனா இந்த 3மே எந்த சீக்வன்ஸ்ல வரும்னு அவருக்கு தெரியல. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகபட்சம் எத்தனை முறை ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மூணு டிஜிட் கொண்ட பாஸ்வேர்டை அதிகபட்சமா 6 முறை டைப் பண்ணும்போது சரியான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி எத்தனை டிஜிட் இருந்தாலும் ஃபேக்டோரியல் மெத்தட் யூஸ் பண்ணி அதிகபட்ச ட்ரையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த லாக்கருக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. அதுல திவ்யா கூட இன்னொரு நபர் நிக்கிறாங்க. ஆனா யாரோ வேணும்னே அந்த நபருடைய முகம் தெரியக்கூடாதுன்னு அந்த போட்டோல இங்க் அடிச்சிருக்காங்க. அந்த நபர் யாருன்னு திவ்யா கிட்ட ஏஜென்ட் கேட்கறதுக்குள்ள திவ்யா இறந்துடுறாங்க. சின்ன க்ளூ கூட கிடைக்காம கிடைச்ச க்ளூவும் ஒன்னும் புரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு ஏஜென்ட். இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதால டயர்டான ஏஜென்ட் அன்னைக்கு நைட் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல அவருடைய வீட்டுல பாம்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல தேடின அப்புறம் கடைசியா ஏஜென்ட் அந்த பாம்பை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பாம்புல மொத்தமா 2 செட்டா 3 கலர்ஸ் இருக்கு. இதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு 2 செட்ல இருக்கிற 3 கலர்ஸையுமே மேட்ச் பண்ணணும். ஆனா இதுல முக்கியமான சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த கலர்ஸை கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு 2D பிளேன்ல தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஒயரும் அதுக்கு பக்கத்துல போற மாதிரி தான் இருக்கணும். ஒண்ணு மேல ஒண்ணு போற மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. செகண்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் செட்ல சென்டர்ல இருக்கிற கலர் போர்டோட அட்டாச் ஆயிருக்கும். சோ அதுக்கு பின்னாடி ஒயரை கொண்டு போக முடியாது. அதே போல செகண்ட் செட்ல இருக்கிற 3 கலருமே போர்டோட அட்டாச் ஆயிருக்கும். சோ அதை கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி இந்த கலர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெட் டு ரெட் கனெக்ட் பண்ண பின்னாடி அடுத்தது செகண்டா இருக்கிற கிரீன் கலரை கனெக்ட் பண்ணோம்னா தேர்டா இருக்கிற எல்லோவை அதோடைய கலர் கூட கனெக்ட் பண்ணவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா எல்லோ கலர் கனெக்ட் பண்றோம். கடைசியா நடுவுல இருக்கிற கிரீன் கலரை அதோடைய மேட்ச் கூட கனெக்ட் பண்ணிடலாம். தன்னை கொல்றதுக்காக இந்த பாம்பை யார் செட் பண்ணிருப்பான்னு ஏஜென்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க அவருக்கு ஒரு ரிங் கிடைக்குது. அப்பதான் அவர் சந்திச்ச ஒரு நபர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும்னு அவருக்கு தெரிய வருது. இந்த பாம்பை வச்ச அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல பேங்க் ராபரியில ஒருத்தரை ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவர் காதுல இது மாதிரி தான் வளையம் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாத திவ்யா வீட்டுல ஏஜென்ட் இருக்கும்போது அந்த ராபரியில அரெஸ்ட் ஆனவர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாருன்னு நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. சோ ஜெயில இருந்து தப்பிச்சவரு ஏஜென்ட் பாம்பு வச்சு கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் உதவி கேட்டாங்கன்னு ஏஜென்ட் ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற பேசஞ்சர் லிஸ்ட் பார்க்கும்போது அதுல ஒரு ஃபேக் ஐடியும் அவர் தேடிட்டு இருக்க நபரும் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இங்க இருக்கிற லிஸ்ட்ல ஃபேக் ஐடியும் ஏஜென்ட் தேடிட்டு இருக்க நபரும் யார் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெடிலோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழ்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வர்ட்டா.